அட இவ்வளோ நாள் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு தோணுங்க. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாட்டர்மெலன் வாங்குவோம் இல்லையா, வாங்கிட்டு அந்த பழம் மட்டும் சாப்பிட்டுடுவோம். அந்த கீழ் பகுதியில் இருக்கிற இந்த காய் பகுதியை இது போல் தோலெல்லாம் சீவி எடுத்துக்கோங்க. அந்த ரெட் கலர் இல்லாமல் கட் பண்ணி இது போல் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து காயும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்து 2 பெரட்டுனா காயோட பச்சை வாசனை போயிடும். அதுக்கப்புறம் இது கூட ஒரு 50 கிராம் சிறுபருப்பு, 3 தக்காளி, 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து உப்பு, மஞ்சள் பொடி இதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா பரட்டிட்டு குக்கரில் 2 விசில் வச்சிங்கன்னா வெந்துடும். அதுக்கப்புறம் தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். வெந்திருக்கிற இந்த பருப்போடு இதையும் சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்கக்கூடாது, ஒரு கொதி வந்தால் போதும். வானலில் 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டு கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சிட்டா செம்மையான வாட்டர்மெலன் கூட்டு ரெடி ஆகிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிஜமாவே.